ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi ஃபுட் வேர்ல்ட். முட்டையும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பை நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கிள்ளிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஐம்பது கிராம் பொட்டுக்கல்லையை மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வடையாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தவாவில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பொட்டுக்கடலை கலவையை இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக ஊற்றிக்கோங்க. குழம்பு ரெடி பண்ணி அதில் தான் சேர்க்க போகிறோம். அதில் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி ஊற்றின பிறகு மேல் பக்கம் ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டிங்கன்னா மேல் பக்கம் நல்லா வெந்திருக்கும். திருப்பி போடுறப்ப உங்களுக்கு உடையாமல் இருக்கும். ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. வெந்த பிறகு இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெந்தயமும் சோம்பு பொரிஞ்ச பிறகு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தக்காளியோட அளவு ஜாஸ்தி இருக்கணும், புளியோட அளவு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மசாலாவையும் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்து அதையும் ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளியோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சேர்க்க போகிற வடை குழம்பு நல்லா உறிஞ்சிக்கும். அதனால் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை வடையை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான முட்டை குழம்பு
ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்